شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. மதிப்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்திலே தொடர்ச்சியாக நாளாந்தம் ஓர் உபதேசம் என்ற அடிப்படையிலே இன்று உங்களுடன் அல் இஹ்சான் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாம் நமக்கு ஈமான், இஸ்லாம் மூன்றாவது படித்தரமாக நமக்கு கற்றுத்தரக்கூடிய இஹ்சான் என்ற அந்த பண்பை பற்றி உங்களுடன் ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றேன். குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் நாம் அடிக்கடி நம்முடைய காதுகளை எட்டக்கூடிய ஒரு வசனம்தான் லஅல்லகும் தத்தகூன், அதாவது நோன்பு கடமையாக்கப்பட்டிருப்பது நீங்கள் தக்வா அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கி வைத்திருக்கின்றான். எனவே அந்த தக்வா என்ற அந்த குணம் நம்மை வந்தடைய வேண்டுமாக இருந்தால் நாம் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டுமாக இருந்தால் இஸ்லாம் நமக்கு கற்பித்து தரக்கூடிய முக்கியமான ஒரு பண்பாகத்தான் அல் இஹ்சான் என்றப்படக்கூடிய அந்த தீனுல் இஸ்லாத்துடைய மூன்றாவது படித்தரத்திலே இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய அந்த இஹ்சான் காணப்படுகின்றது. இஹ்சான் என்று சொல்கின்ற பொழுது பொதுவாக நல்லவைகளை செய்வதற்கும் இஹ்சான் என்று சொல்லுவோம். அதே போன்று ஒரு வேலையை பொதுவாக நாம் மனிதர்களுக்கிடையிலே செய்யக்கூடிய அந்த காரியங்களை நன்றாக செய்வதற்கும் இஹ்சான் என்று சொல்லுவோம். அதிலும் குறிப்பாக நாம் இங்கே பார்க்க வேண்டியது அல்லாஹுடனான தொடர்பிலே இபாதத் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இபாதத்தை நாம் அழகாக திறன்பட சரியான முறையிலே நிறைவேற்றுவதை இஹ்சான் என்று நாம் இந்த இடத்திலே பார்க்கின்றோம். எனவே இஹ்சானுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸு ஜிப்ரீல் என்று சொல்லப்படக்கூடிய அவ்வாறு பிரபல்யமான அந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான், இஸ்லாம் மூன்றாவது படித்தரமாக இஹ்சானை நமக்கு அதற்குரிய வலைவிலக்கணத்தை சொல்கின்ற நேரத்திலே நபி அவர்கள் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக, அதாவது நாம் அல்லாஹுக்காக மேற்கொள்ளக்கூடிய அந்த இபாதத்துக்களிலே அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான். நாம் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நம்முடைய இபாதத்துக்களை நாம் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று, ஆனால் நாம் காண மாட்டோம். இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் நம்முடைய உணர்வு உள்ளம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்றால், நாம் அல்லாஹுக்கு முன்னிலையே இருந்து அல்லாஹுடைய பார்வைக்கு முன்னால் இருந்து நாம் இந்த இபாதத்தை மேற்கொள்கின்றோம் என்ற அந்த உணர்வு நம்மிடத்திலே வர வேண்டும். இதனைத்தான் ஆழமாக நமக்கு இந்த ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடிய இந்த நோன்பு கூட இதைத்தான் நமக்கு கற்பித்து தருகின்றது. எனவே நம்முடைய இபாதத்துக்களிலே இஹ்சான் வருமாக இருந்தால், அதாவது நாம் அல்லாஹுடைய பார்வைக்கு முன்னால் இருக்கின்றோம், அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், நாம் அல்லாஹுடைய முன்னிலையிலே இருக்கின்றோம் என்ற அந்த உணர்வுடன் நாம் மேற்கொள்கின்ற பொழுது அந்த அல்லாஹு தஆலா நோன்பினூடாக நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற அந்த தக்வா நம்மிடத்திலே வருவதற்கு அது ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. எனவே நாம் இஹ்சானுடைய அந்த அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்ற அந்த உணர்வுடன் நம்முடைய இபாதத்துக்களை அமைத்துக் கொள்கின்ற நேரத்திலே, குறிப்பாக ரமலானுடைய மாதம் என்று வந்துவிட்டால் நாம் இபாதத்துக்களுக்காக விசேஷமாக நேரங்களை ஒதுக்குவோம். இஸ்லாமும் அதைத்தான் நமக்கு கற்றுத்தருகின்றது. எனவே நாம் செய்கின்ற அந்த இபாதத்துக்கள் அல்லாஹ்விடத்திலே பரிபூர்ணமாக நன்மைகளை நம்மிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாக இருந்தால், நாம் செய்கின்ற இபாதத்துக்களுக்கு பரிபூர்ணமான நன்மைகள் அல்லாஹ்விடத்திலே எழுதப்பட வேண்டுமாக இருந்தால், அந்த இபாதத்துக்களிலே இஹ்சான் என்ற அந்த உணர்வு, அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு நம்மிடத்திலே வர வேண்டும். அவ்வாறு வருவோமாக இருந்தால் நாம் செய்யக்கூடிய இபாதத்துக்களுக்கு இறைவனிடத்திலே பரிபூர்ணமாக நன்மை கிடைக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதனால்தான் நாம் செய்யக்கூடிய அந்த இபாதத்துக்கள்
அது சில வேளை சிறிய இபாதத்துக்களாக இருக்கலாம். ஆனாலும் அந்த இஹ்சான் என்ற அல்லாஹுடைய பார்வைக்கு முன்னால் இருந்து நாம் செய்கின்றோம் என்ற அந்த உணர்வை இழந்து விடுவோமாக இருந்தால் அந்த இபாதத்துக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே சில வேளை நன்மைகளை முழுமையாக இழக்க வேண்டிய நிலை கூட நமக்கு ஏற்படலாம். எனவே நாம் இஹ்லாஸ் இத்திபா இபாதத்துக்களிலே மனத்தூய்மையுடன் அல்லாஹுக்காக செய்கின்றோம். நபியர்களுடைய வழிகாட்டல் அல்லாஹ் அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த அந்த பிரகாரம் நாம் நம்முடைய இபாதத்துக்களை நிறைவேற்றுகின்ற அதே நேரத்திலே அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த உணர்வையும் நாம் ஏற்படுத்திக் கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக அந்த இபாதத்துக்களுக்கு அல்லாஹ்விடத்திலே பூர்ணமான கூலிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஹ்சானுக்கு வரைவிலக்கணமாக கஅன்னக தராஹு, நாம் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நாம் இபாதத்துக்களை மேற்கொள்ள வேண்டும். எனவே இந்த இஹ்சான் முத்தகீன்களிடத்திலே பிரதானமாக வர வேண்டுமான பண்பென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகின்றார்கள். இதனைத்தான் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்ற நேரத்திலே வல நிஅம தாருல் முத்தகீன், அதாவது இஹ்சானுடன் நல்ல முறையிலே அல்லாஹ்வுடனான தொடர்பை ஏற்படுத்தி இபாதத்துக்களை நல்ல முறையிலே அந்த உணர்வு பூர்வமாக இபாதத்துக்களை மேற்கொள்ளக்கூடியவர்களை அல்லாஹு தஆலா வல நிஅம தாருல் முத்தகீன், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பரிசை தக்வாவுடன் இணைத்து சொல்லுகின்றான். வல நிஅம தாருல் முத்தகீன், தக்வாதாரிகளுடைய அந்த சுவனம் சிறந்ததாக அமைந்து விட்டது. அந்த இஹ்சானுடன் மேற்கொள்ளக்கூடிய நல்லடியார்களுக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தை வைத்திருக்கின்றான். அதை தக்வாவுடன் தொடர்புபடுத்தி சொல்லுகின்றான். எனவே நாம் இந்த நோன்பினூடாக எதிர்பார்க்கப்படக்கூடிய தக்வாவை பரிபூர்ணமாக அடைய வேண்டுமாக இருந்தால் நம்மிடத்திலே இஹ்சான் என்ற அந்த பண்பும் நம்மிடத்திலே அந்த இபாதத்துக்களை மேற்கொள்கின்ற நேரத்திலே அந்த பண்பும் நம்மிடத்திலே வர வேண்டும். எனவே இந்த உணர்வு பூர்வமாக இபாதத்துக்களை மேற்கொள்கின்ற நேரத்திலே அல்லாஹு தஆலா பரிபூர்ணமான கூலிகளை நமக்கு அல்லாஹு தஆலா நிச்சயமாக நமக்கு ஏற்படுத்தி தருவான். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் இந்த ரமலானுடைய மாதத்திலே மேற்கொள்ளக்கூடிய அமற்களை வீணடித்து விடாமல் அல்லாஹு தஆலா சொல்வதை போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அடையாளப்படுத்தி தந்ததை போன்று அந்த இஹ்சானுடன் அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வு பூர்வமாக நாம் நம்முடைய கியாமுல்லைகளையும் அதே போன்று ஏனைய இபாதத்துக்கள், திலாவத்துகள், சதகாக்கள் அனைத்து இபாதத்துக்களையும் இந்த உணர்வு பூர்வமாக நான் செய்வோமாக இருந்தால் நோன்பினூடாக எதிர்பார்க்கக்கூடிய அந்த தக்வா நம்மிடத்திலே பரிபூர்ணமாக வந்தடையும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உணர்வு பூர்வமான இபாதத்துக்களை, அதாவது நாம் அல்லாஹுடனான மேற்கொள்ளக்கூடிய இபாதத்துக்களை உணர்வு பூர்வமாக உயிரோட்டம் உள்ளதாக அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கின்ற அந்த உணர்வுடன் நாம் செய்வதற்கு அல்லாஹு தஆலா நமக்கு அருள் பாலிப்பானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.